தோசை ஊற்ற சொன்னேன். இருங்க, பறக்காய்ங்க, பறந்த தோசை வராது. பறக்காம இது கண்டிப்பா வராதுன்னு எனக்கும் தெரியும். உப்பு போடாம தோசைய சின்னதா சுட்டுருக்கணும். சரியா? இவ்வளோ பெருசு ஈஸியா திருப்ப முடியும். இப்ப சக்சஸ் ஆவல. என்னாச்சு? அவ்வளவுதானா? மாவு வேஸ்ட் பண்ணிட்ட? இல்ல, ஒரே கம்யூனிட்டி அப்படி அப்படியே பாதி பாதியா உள்ள திருப்பி போறீங்க. ஏன் இத எடுத்து கீழ வச்சிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன? நீங்க தான் சமைக்க போறது நீ, நீங்க சொன்னீங்களா இல்லையா? சாப்பிட போறது நான். என்ன செய்ய போறேன்னு சொல்லு. இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா 5 நிமிஷத்துல வந்து தோசை எப்படி ரெடி பண்றேன்னு தான் பார்க்க போறோம். எல்லாருமே 5 நிமிஷத்துல தோசை ஊத்திடுவாங்க. சரி, அதுக்கு வந்து மாவு கடையில வாங்கணும், இல்ல மாவு ஆட்டணும், இல்ல மாவு புளிக்க வைக்கணும். இந்த 3 மெத்தட்ல எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம வந்து எல்லா பொருளும் போட்டு நம்ம செய்ய போறோம். வாங்க, என்ன பொருள் எப்படிலாம் பண்றோம், எப்படிலாம் தோசை சுடுறோன்றத பார்க்கலாம். சரி வாங்க பார்ப்போம். எப்படி 5 நிமிஷம் நீங்க டைமர் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துல தோசை வல்லாட்டி வச்சு வெளுத்து எடுத்து வரோம். இன்னைக்கு சரியா? ஓகே. அதுக்கு வந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். பச்சரிசி எடுத்து வச்சிருக்கியா? பச்சரிசி மாவு. அரிசி மாவு சொல்ல போனா ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். பச்சரிசி மாவா இருந்தாலும் எந்த அரிசி மாவா இருந்தாலும் அரிசி மாவு பத்தல. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் அப்படியே இல்ல போட்டுட்டே சொல்லிடலாம். ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலையே குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். மல்லி தலையை கொஞ்சோண்டு குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கேரட்டை துருவி வச்சிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மிளகாய் தூள், கலருக்கு மட்டும்தான் அது. கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பெருங்காய பவுட்ரு. இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பேக்ஸ், அப்படின்னா வந்து வெறும் பேனில் வரமிளகா வந்து வறுத்துட்டு அரைச்ச இது வரமிளகா இது. அதுக்கப்புறம் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு. இது எல்லாத்தையும் வந்து தண்ணி ஊற்றி மாவு மாதிரி இருக்கும் இல்லையா, தண்ணி தோசை ஊத்துற மாதிரி. அந்த மாதிரி நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பக்காவா? ஆமாம். இப்போ தோசை ஊற்ற போகிற? ஆமாம். தோசை வரலன்னா எதை கொண்டு அடிக்கிறது? சரி பார்ப்போம். இப்போ சுடலையே வருமா வருமா வருமாங்கிறீங்க. வரணும் வரும். என்ன சார் இது மாதிரி ஆச்சு? தேங்காய் சட்னி மாதிரி ஆகிட்டா? ஐயா தண்ணியை நிறையா ஊற்றிட்டா அவ்வளோதானே? இல்லை இல்லை, கரெக்டான பாருங்க. சரி தோசை திருப்பிங்க. இந்தா ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறீங்க சார். இல்லை இதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுக்கிறது இல்லையா? தோசை சுட போகிற, தோசை திருப்பி எடுத்து வைக்காம இருக்கா? அடி போடு. இங்கே வருதா இல்லையான்னு பார்த்துருவோம். தோசை எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும் நீ. அப்பா சரி தோசை சுடு. இப்போ நம்ம ரவை தோசையெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் நம்ம வந்து இப்போ ஊற்றிக்க போகிறோம். சரி தோசை ஊற்ற சொன்னேன். இருங்க, பறக்காய்ங்க, பறந்த தோசை வராது. பறக்காம இது கண்டிப்பா வராதுன்னு எனக்கும் தெரியும். வந்துச்சுன்னா பார்ப்போம். ட்ரை பண்ணுறதான் முயற்சி தானே ஒரு மனுஷனை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறது. முயற்சி பண்ணி பாரு. நிறைய பேர் பாமாயில் யூஸ் பண்ணாதீங்கன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். ரேஷன் கடையில் பாமாயில் தான் ஃப்ரீயாக தர்றாங்க. ஆமாம், நல்லெண்ணெய் கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஆனால் பாமாயில் வந்து உடம்பு கெடுதல் தான். ஆனால் அது கொஞ்சம் சில மெத்தட்லாம் நாங்கள் போட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த கிச்சனில் இப்போ ஏதோ ஒன்று புதுசாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னடி மெண்டல் ஆயிட்டியா? கிறுக்கு டோலா. உங்களோட சேர்ந்தா அப்புறம் வேற எப்படி இருக்கு? தோசை வருதா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? வர வைக்கிறேன் பாருங்க தோசைய. உப்பே போட்டியா இல்ல? உப்பு போட்டியா? போட்டேனே அரை ஸ்பூன். அதானா? உப்பு போடாம தோசைய சின்னதா சுட்டுருக்கணும். சரியா? இவ்வளோ பெருசு ஈஸியா திருப்ப முடியும். இப்ப சக்சஸ் ஆவல. என்னாச்சு? அவ்வளவுதானா? மாவு வேஸ்ட் பண்ணிட்ட? இல்ல, ஒரே கம்யூனிட்டி அப்படி அப்படியே பாதி பாதியா உள்ள திருப்பி போறீங்க. ஏன் இத எடுத்து கீழ வச்சிட்டு
நம்ம நான்ஸ்டிக் தோசை கல்லை எடுத்து அப்போ அது என்ன பண்ண போகிற வேஸ்ட்டா? அது வேஸ்ட் இல்லை, அது மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். ஒன்றும் கொஞ்சம் லைட்டாக ஹீட். நான் தான் சொன்னானே கேட்கணும். ஏய் இப்படிதான் வரும். எப்படி நான் போய் எடுத்து காட்டுறேன். நான்ஸ்டிக் கல்ல நான் எடுத்து காட்டுறேன். அது கொஞ்சம் ஹீட் ஆகும்போது தோசை திருப்பி விடவும் தோசை திருப்பில ஒட்டிடுச்சு. வேற ஒரே பித்து. லைட்டா ஹீட் ஆகணும். அப்படியே கை வச்சு சரி பாப்போம். இதுவும் ஒழுங்கா வரலன்னு வச்சுக்க. இது ஒழுங்கா வரும். மக்களே கமெண்ட்ல ஏதாவது ஐடியா. சுடுறதுக்கு முன்னாடி இது ஒழுங்கா வரணும். இது வராது. இது வராதுன்னு வாயை விட்டா எப்படி வரும்? நான் வாயை விடுறதுக்கு நீ சமைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சுடுறதுக்கு முன்னாடி சுடு நிஷா இது அழகா வரும். இப்ப நான் அழகா வரும். இரு இரு அப்படி திருப்பி ஏதாவது மெத்தட் தான் இரு 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 அமைதியா இரு. இப்ப நான் அழகா வரும்னு சொன்னா அந்த தோசை அழகா வந்திருந்திருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்களே அழகா வரும்னு. நான் ஏன் சொல்றேன்? மாதிரியே சொல்றேன். இது வருதா இல்லையான்னு பார்ப்போம். இப்ப நீ தானே பாடுது வந்துருமா? பார்த்தீங்களா? முதல்ல தெளிச்சு விட்டால. இப்போ வந்து நைஸா சின்னோண்டா அப்படியே இட்லி மாதிரி சுட்டுக்கிட்டா. நைஸா சின்னதா. இதுவுமே சந்தேகம்தான். வாயை விடுறதுக்கு நீ கரெக்டா பதமா நீ மாவு கரைச்சு பக்குவமா செய்யணும். நீ போட்டுக்கணும் தண்ணி மாதிரி ஊத்தி விட்டு. இப்படிதான் இது பண்ணணும். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நான் நிறைய தடவை ஊத்திருக்கேன். அதனால தெரியும். இதை நான் எடுத்து காட்டுறேன். இங்க பாப்போம். எங்க என்ன என்ன ஊத்து? ஏசப்பா வந்தா உனக்கு தோசையை கரெக்டா இது பண்ணி கொடுப்பாரா? லூசுத்த வாரத்தை போட்டுக்கிட்டு இப்ப நைஸா சின்னதா சுட்டுட்ட. அப்படியே சின்னமா எண்ணெய் எல்லாம் ஊத்தல. எண்ணெய் ஊத்துனா தாண்டி இது நான்ஸ்டிக்கல்ல எண்ணெய் ஊத்த மாட்டாங்க. தோசை டேஸ்ட் இருக்காது. தோசை எடுத்துட்டு அப்புறமேட்டு வாவ் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். தோசை பிஞ்சிக்கிட்டு வந்து என்னன்னே தெரியல. இது மட்டும் பிஞ்சி நின்னுட்டு வருது. சரி ஓகே மக்களே, இதுக்கு மேலே அந்த வீடியோ வேணாம். நீங்களும் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக சத்தியமாக வராது. நீ வாய விட்டினா வரவே வராது. ஏய் நான் வாய் விடுறதுக்கு வாய் பேசுறது வாயால் சுடுறதுக்கு நீ சுடுறதுக்கு என்ன இருக்கு? என்னது? ஒரு வழியா திருப்பி. சரி அட்லீஸ்ட் டேஸ்ட் ஆகுது பாரு நல்லா இருக்கான்னு. அப்ப நீங்க என்ன செஞ்சு கழுவி ஊத்துவாங்க. உனக்கு ஒரு தோசை சுடு அப்புறமேட்டு நீ வீடியோ போடு அப்படின்னு அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன? நீ ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தோசையை ஊற்றி பார்த்துக்கணும். இதெல்லாம் வருதா வரலையா? இந்த மாவெல்லாம் என்ன செய்றீங்க அப்படின்னா வந்து நீங்க இட்லி பானையில ஊற்றி ஈடு வச்சு அவிச்சு எடுத்துருங்க. அவிச்சு எடுத்துருங்க. இது வேஸ்ட்டு. அவ்வளோதான். அந்த தோசை கல்லுங்காலி. சரி நீ செஞ்ச தின்னாவது பாரு நல்லா இருக்கான்னு, டேஸ்டாவது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்கும். இத்தனை பொருள் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா தூங்கிட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ என்னது ஏதோ ஒரு பேச்சு கேட்குது. பாப்பாவுக்கு சாயங்கால நேரத்தில் ஜுரம் மருந்தெல்லாம் கொடுத்துருக்கு. அதான் படுத்திருக்கா. அவள் பாட்டுக்கு அமைதியாக படுத்திருக்கா. நல்லா இருக்கு. அடை மாதிரி காரமா இருக்கு. என்ன மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள? நல்லா காட்டவா மாப்பிள்ள? மருதாணியை காட்டவா? பாப்பா கையில் மருதாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சொல்லிடு. மாப்பிள்ள முன்னாங்கட்டி தோப்புல சொல்லு. ஓகே என்ன நிஷா அந்த ரெசிபி எல்லாரையும் செய்ய சொல்லலாமா இல்லை வேணாமா? செய்யுங்க. ஆனால் கொஞ்சமாக தண்ணியாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து ரொம்ப ஊற்றிட்டேன். ஓகே சரி அந்த தோசைகளில் உள்ளதையும் எடுத்து ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பாரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு போல இருக்கு. நல்லா செப்புன்னு சாப்பிட்றேன். சரி இப்போ வேஸ்ட் குக்கிங் வீடியோ. மக்களே டிஸ்க்ளைமர் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அவ்வளோதான். அளவாக தண்ணி ஊற்றிக்கங்க. சொதப்பல் சமையலாக்கிவிட்டு. இப்போ என்ன சொல்ல வர்ற? பாய் சொல்கிறது இல்லையா? இந்த அடுத்தது ஒரு நான் இதை தான் சொன்னேன். இதில் இந்த கல்லில் தான் வரும். பிரட்டி விட்டு போடணும். பார்த்தியா இதில் சூப்பராக வருது பாரு. அதான் ஹீட்டோட விடவும் இதாயிடுச்சு. இப்போ இப்போ வந்து நிஷா வந்து மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது ஒரு தோசையாவது எடுக்காமல் விட மாட்டேன்னு. சரி என்ன உன் முயற்சி பாராட்டுதலுக்கு உரியது. முயற்சி திருவினையாக்கும். இங்க எடுத்து பாரு. இப்போ வருமாவது குருமாவாகுது. வாயை மட்டும் திறக்காதீங்க. 2 நிமிஷம் அப்படியே. சரி இப்போ என் வாயில சொல்கிறேன். நிஷா அந்த தடவை சூப்பராக வரும் நிஷா. இப்போ சூப்பராக வரும்னு சொல்லிட்டேன். வருதான்னு பார்ப்போம்.
என்ன அப்படி வந்துச்சே நல்லா வந்துருச்சு. இதுதான் தோசை வந்துச்சேங்க. அப்புறம் என்னங்க அதான் வந்துருச்சு. இப்போ நான் வரல நான் சொன்னேன். அப்ப என்ன சொல்லணும்னா எடுக்கும் போதே அந்த ஊத்த வாய விடக்கூடாது. ஊத்த வாய இருந்தாலும் பெஸ்ட் நல்லது. இப்படி சூடு அப்படி சூடு மெத்தேடு தான் கொடுக்கணும். ஓகே. கொசு கடிக்குது. கொசுன்னா கடிக்க தான் செய்யுங்க. அப்புறம் என்ன கொஞ்சமா கொசு வந்துருச்சா தோசை கூட நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நீ டேஸ்ட் பண்ணது போதும். அதுங்க அழகான தோசை நான் வந்து சுட்டு காமிச்சிட்டேன். நான் ஊத்துன யாரும் கமாண்ட்ல ஒன்றும் சொல்லக்கூடாது. ஊத்துன மெத்தட் கட்டுனா முறை என்ன ஆயிடுச்சுன்னா லைட்டா தான் கல் சூடா ஹீட்டா இருந்துச்சு. இப்போ வந்து லைட்டா ஹெவியா வைக்கவும் இதாயிடுச்சு. சூப்பரா தான் தோசை வந்திருக்கு. எப்படி சூப்பரான தோசை கூட பொடி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். இப்பதான் சுட்டு தோசை கல்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். சூடா இருக்கிறதுனால இந்த பழைய தோசையாவது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது சூடா ஆறி போயிடுச்சு. நல்லா இருக்கு. எப்படி இருக்குண்ணா டேஸ்ட்? அடை மாதிரி இருக்கு. அதோட எப்படி இருக்குன்னா இந்த பச்சை மிளகா, வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் போடும் ஒரு அளவுக்கு இருக்கும்போது டேஸ்டா இருக்கு. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. உப்பு கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இது வந்து என்னன்னா அந்த கொழுக்கட்டை வந்து மும்பல பச்சரிசி மாவுல செய்வாங்களா அந்த டேஸ்ட். பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. சூப்பரா செஞ்சுட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. யாரும் எனக்கு கமெண்ட்ல திட்ட வேணாம். அதுவும் பத்தாவதுக்கு இந்த பச்சை மிளகா எல்லாம் போட்டுருக்கா பாருங்க. நான் கமெண்ட்ல திட்ட போறாங்க சும்மா இருக்கேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாபா. வாழ்க்கை தமிழ். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோல சந்திக்கிறேன். பாய்.